This sermon, Works is Faith Expressed, was delivered on Friday evening, November 26, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 26 தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா லூசியானா ஷீவர்போர்ட் எனும் இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் ஒர்க்ஸ் இஸ் ஃபெய்த் எக்ஸ்பிரஸ்ட், விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Just as true vision today, I'm closing just in a moment. True vision from God today. It's a promised word for the day. இன்று கிடைக்கப்பெறும் உண்மையான தரிசனம் போல இன்னும் சிறிது நேரத்தில் முடித்து விடுகிறேன். இன்று தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பெறும் உண்மையான தரிசனங்கள் இந்நாளுக்கென வாக்களிக்கப்பட்ட வார்த்தையாகும். Say these visions, Brother Branham, where do you get that? People stumble at that. சகோதரன் பிரணாம், இந்த தரிசனங்கள் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கின்றன என்று கேட்கிறார்கள். அதை குறித்து ஜனங்கள் இடரல் அடைகிறார்கள். Did not Acts 2:17 said it shall come to pass in the last days that your young man shall see visions, your old man shall dream dreams? Isn't that right? That's what the Bible said. கடைசி நாட்களில் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று அப்போஸ்தலர் 2:17 கூறவில்லையா? அது உண்மையல்லவா? வேதம் அப்படித்தானே கூறியுள்ளது. All right. Now, if that's so, also look at Malachi, the 4th chapter, and find out if this isn't promised today. சரி, அப்படியானால் இப்பொழுது மல்கியா 4ஆம் அதிகாரத்தை படித்து அது இந்நாளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதா என்று அறிந்து கொள்ளுங்கள். How can you have faith in it? The Bible said so. உங்களுக்கு எப்படி அதில் விசுவாசம் உள்ளது? ஏனெனில் வேதம் அவண்ணமாய் கூறியுள்ளது. Now you take Luke 17:30 and read it. Jesus said, as it was in the days of Sodom, so shall it be in the coming of the Son of Man. இப்பொழுது நீங்கள் லூக்கா 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். இயேசு சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும் என்றார். Just like it was at Sodom. Now look at the position of the world today. Sodomite. Look at that Billy Graham and Oral Roberts, them two witnesses down there witnessing to the denominational churches. சோதோமில் இருந்தது போலவே இப்பொழுது இன்றுள்ள உலகத்தின் நிலைமையை பாருங்கள். சோதோமியர்கள் 2 சாட்சிகளாகிய பில்லி கிரஹாமும் ஓரல் ராபர்ட்ஸும் ஸ்தாபன சபைகளில் சாட்சி கூறி வருவதை பாருங்கள். One to the Methodist, Baptist and Presbyterian, the other to the Pentecostals, this one, that one, and the other one. ஒருவர் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிட்டேரியன்களுக்கு, மற்றவர் பெந்தேகோஸ்தேக்காரருக்கு, இந்த ஒருவர், அந்த ஒருவர், மற்ற ஒருவர். But remember, Abraham wasn't in Sodom. He was already called out. And there was one stayed and talked to him. ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், ஆபிரகாம் சோதோமில் இல்லை. அவன் ஏற்கனவே வெளியே அழைக்கப்பட்டான். ஒருவர் அவனிடத்தில் தங்கி அவனிடத்தில் பேசினார். And the one stayed and talked to him showed him a sign. With his back turned, he said Sarah was going to have the baby that he had waited on. Amen. அப்படி தங்கி பேசின ஒருவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தார். அவருடைய முதுகு கூடார பக்கம் திரும்பி இருந்தது. அவன் இவ்வளவு காலமாக காத்துக் கொண்டிருந்த குமாரனை சாராள் பெறுவாள் என்று அவர் கூறினார். ஆமென். With his back turned, and he called it God, Elohim. அவருடைய முதுகு திரும்பி இருந்த நிலையில் அவன் அவரை தேவன், ஏலோகிம் என்று அழைத்தான். Now, that brings to pass today because we have faith, and I know this is of God, is because this and other scriptures point to this hour. அதுவே இன்றைக்கு நிறைவேறுகிறது. ஏனெனில் நமக்கு விசுவாசம் உள்ளது. இது தேவனால் உண்டானது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனெனில் இதுவும் மற்ற வேத வாக்கியங்களும் இந்த நேரத்தை சுட்டிக்காட்டுகின்றன. Revelation 10 says that in the hour of the 7th angel's message, when he begins to sound forth his message, not in the healing service, but the message that follows the healing service. 7ஆம் தூதரின் சத்தத்தின் நாட்களில் அவர் தன் செய்தியை முழங்கும் போது சுகமளிக்கும் ஆராதனை அல்ல, ஆனால் அந்த சுகமளிக்கும் ஆராதனையை தொடர்ந்து வரும் செய்தி என்று வெளிப்படுத்தல் 10 கூறியுள்ளது. Jesus went forth and preached. He said he healed the sick and everything. Oh, that young rabbi, that prophet, he's a great fellow. We want him in our church. இயேசு எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிந்து பிரசங்கம் செய்தார். அவர் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார், எல்லாவற்றையும் செய்தார். அப்பொழுது அவர்களோ, ஓ, அந்த வாலிப ரபி, அந்த தீர்க்கதரிசி, அவர் ஒரு மகத்தான நபர், அவர் எங்கள் சபைக்கு வர வேண்டும் என்று கூறினார்கள். But one day he stood up and said, I and my father are one. Oh, they didn't want him no more then. ஆனால் ஒரு நாள் அவர் எழும்பி நின்று நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று கூறினார். ஓ, என்னே,
அதன் பிறகு அவர்கள் அவர் இனிமேல் வேண்டியதில்லை என்று கூறினார்கள். ஆம். Oh, except you eat the flesh of the Son of Man and drink his blood. He didn't explain it. ஓ, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் என்று கூறி அதற்கு அவர் விளக்கம் தராமல் விட்டுவிட்டார். Said, except you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you. நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று கூறினார். Well, I imagine some doctors and nurses said, this fellow's a vampire, trying to get to drink his blood. See, they didn't understand it. He knowed it. ஏன் மருத்துவர்களும் மருத்துவச்சிகளும் இவர் இரத்தத்தை குடிக்கும் போதும் அவருடைய இரத்தத்தை நாம் குடிக்க வேண்டும் என்று முயல்கிறார் என்று சொல்லியிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை, அவர் அதை அறிந்து கொண்டார். But them disciples, they might not have been able to explain it, but they sat there and believed it anyhow. Amen. For it was revealed to them. Yes, sir. They noted the scriptures had declared it. ஆனால் அந்த சீஷர்களுக்கும் அவர்களுக்கும் அது விளங்கிக் கொள்ள முடியாதா இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அங்கேயே தரித்திருந்து எப்படியும் அதை விசுவாசித்தனர். ஆமேன். ஏனெனில் அது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆமையா, அவர்கள் அதை அறிந்து கொண்டனர். வேத வாக்கியங்கள் அதை உரைத்திருந்தன. It could be asked then to me of this, if you might say, why do you have faith to believe in these visions? When there's so many false impersonation goes for. இன்றைக்கு அதிக போலியான காரியங்கள் நிலவி வரும்போது இந்த தரிசனங்களை நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள் என்னும் கேள்வி என்னிடம் கேட்கப்படலாம். I'm going to speak a little something strong just for a minute now. இப்படி ஒரு சிறு காரியத்தை, கடினமான ஒன்றை அப்படியே ஒரு நிமிடம் பேசப் போகிறேன். When so many false impersonations are around, remember, my brother, they are also spoken of that they should be here at the same time. Exactly. ஏன் சகோதரனே, ஏன் போலியானவை நம்மை சுற்றிலும் இருக்கிறது என்றால் அவைகள் இந்நேரத்தில் இருக்க வேண்டும் என்று உரைக்கப்பட்டுள்ளது என்று நினைவில் கொள்ளுங்கள். அது முற்றிலும் உண்மை. Just as it was in the times of Moses. Moses went down to perform the works of God before the people, and there was Jambres and Jambres standing there. மோசேயின் காலத்தில் இருந்தது போல மோசே தேவனின் கிரியைகளை ஜனங்களுக்கு முன்பாக செய்து காண்பிக்க சென்றபோது அங்கு எண்ணேயும் எம்பிரேயும் நின்று கொண்டிருந்தனர். But who was first to do it? Then these others was impersonators, because there had to be original first for them to impersonate. அதை முதலில் செய்தது யார்? அதன் பிறகே இந்த போலியாட்கள் தோன்றினர். ஏனென்றால் அசலான மூல ஒன்றை அவர்கள் பாவனை செய்வதற்கு அது முதலில் நடந்தாக வேண்டும். If they'd been the original, we're not lost. We know where we're at. By the scripture, by the revelation of God. That's why you can still stand. உண்மையான ஒன்று முதலில் நடக்க வேண்டும். இல்லை, நாங்கள் இழக்கப்படவில்லை. நாங்கள் எங்கிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். பாருங்கள், பாருங்கள், வேத வாக்கியங்களின் மூலமாகவும் தேவனுடைய வெளிப்பாட்டின் மூலமாகவும் நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். அப்படித்தான் நீங்கள் நிற்க முடியும். Well, this man, he sees visions and so forth. He does this and he run around this man's wife. He believes in three gods and all these things. That don't stagger to him. ஏன் இந்த மனிதன் அவர் தரிசனம் காண்கிறார், அவர் இதை செய்கிறார், ஆனால் அவர் அந்த மனிதனுடைய மனைவியோடு திரிகிறார், அவர் 3 கடவுள்களில் மற்றும் இந்த எல்லா காரியங்களிலும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அது சிறிதும் தடுமாறச் செய்வதில்லை. Here's one thing they can't impersonate, the word. Notice. இங்கே ஒரு காரியத்தை அவர்கள் பாவனை செய்ய முடியாது, அதுதான் வார்த்தை. கவனியுங்கள். They can have all these things. They can speak in tongues. They can shout, dance in the spirit, and still be devils. That's right. That's right. இந்த எல்லா காரியங்களையும் அவர்கள் பெற்றிருக்க கூடும். அவர்கள் அந்நிய பாஷை பேசக்கூடும், கூச்சலிடக்கூடும், ஆவியில் நடனமாடக்கூடும். இவையெல்லாம் செய்தும் அவர்கள் பிசாசுகளாய் இருக்கக்கூடும். அது உண்மை, அது உண்மை. But this word measures them up. That's exactly right. This word comes to. ஆனால் இந்த வார்த்தை அவர்களை அளந்து விடுகிறது. புரிகிறதா? அது முற்றிலும் உண்மை. அங்குதான் அது முடிவில் வருகிறது. As Moses and Jambres, and remember, he said, as Jambres and Jambres withstood Moses, in the last days these impersonators will rise on the earth again. மோசேயும் எம்ரேயும் போலவே அவர் என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இந்த போலியாட்களும் கடைசி நாட்களில் மீண்டும் பூமியில் எழும்புவார்கள் என்று கூறினார் என்று ஞாபகம் இருக்கட்டும். Did he say it? Well, we got him. அவர் அப்படி கூறினாரா? ஆகவே நாம் அவர்களை பெற்றிருக்கிறோம். Well, that didn't stagger Moses. When Moses turned around and done a miracle in the name of the Lord, and here stood these impersonators done the same thing. ஆனால் அது மோசேயை தடுமாறச் செய்யவில்லை. மோசே கர்த்தருடைய நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்தபோது இந்த போலியாட்களும் அதையே செய்தனர். That is time to say, well, I guess I better quit and go off the field. He stayed right there. அது அவனை தடுத்து நிறுத்தவில்லை.
அதை கண்டு மோசே, நான் இதை நிறுத்திக் கொண்டு ஊழியத்தை விட்டு போய்விடப் போகிறேன் என்று கூறவில்லை. அவன் அதில் நிலை நின்றான். For what? It was revealed to him. Hallelujah. He knows by the word of God. என்னத்திற்காக? அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அவன் தேவனுடைய வார்த்தையின் மூலம் அறிந்திருந்தான். He knew the word would finally catch up with him. He knew there'd come a time when the word would manifest itself and they couldn't go no further. முடிவில் தேவனுடைய வார்த்தை அவர்களை மேற்கொள்ளும் என்று அவன் அறிந்திருந்தான். ஒரு நேரம் வரும், அப்பொழுது வார்த்தை தன்னை வெளிப்படுத்தும். அதற்கு மேல் அவர்களால் செல்ல முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். So have I known this all these years. ஆகையால் இத்தனை ஆண்டுகளாக இவைகளை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள். Right. At the time would come when any miracle, if God sends a real miracle, there's always a change in the whole system. அது உண்மை. அந்த நேரம் வரும், தேவன் எந்த ஒரு அற்புதத்தையாவது, ஒரு உண்மையான அற்புதத்தை அனுப்பும்போது முழு முறைமையிலும் எப்பொழுதுமே ஒரு மாறுதல் உண்டாகும். If God sends something into the church and the old system's not changed, He sent it in vain. தேவன் ஒன்றை சபைக்கு அனுப்பி அந்த பழைய முறைமை மாறாமல் போனால் அவர் அதை வீணாக அனுப்பினார். When a message goes forth in signs and wonders, there is a message follows that. அற்புதங்களும் அடையாளங்களும் அடங்கிய செய்தி ஒன்று புறப்பட்டு செல்லும் போது அதை தொடர்கின்ற ஒரு செய்தி உண்டு. When Jesus went forth healing the sick, then come His message. I am a Father are one. I am He. See? இயேசு சென்று முதலில் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார். அதன் பிறகு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நானே அவர் என்னும் அவருடைய செய்தி வந்தது. புரிகின்றதா? See, they didn't believe that. They believed His miracles. He said, if you can't believe me, believe those miracles. Well, they testify to you who I am. Oh my glory! பாருங்கள், அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அவருடைய அற்புதங்களை விசுவாசித்தனர். அவர் என்னை விசுவாசிக்காவிட்டால் அந்த அற்புதங்களையாவது விசுவாசியுங்கள், நான் யார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே என்றார். ஓ, என்னே மகிமை! Who was first? Moses. Then they impersonated him. யார் முதலில் அற்புதத்தை செய்தது? மோசே. அதன் பிறகு அவர்கள் அவரை பாவனை செய்தனர். But the great truth still remains the same. Between the right and wrong, they cannot accept the message. Amen. They cannot accept the message that's unadulterated from the Word of God. ஆனால் மகத்தான சத்தியங்கள் இன்னமும் மாறாமல் அதே வண்ணமாய் சரியானதற்கும் தவறானதற்கும் இடையே இருந்து வருகின்றன. அவர்கள் செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தையிலிருந்து அளிக்கப்படும் கலப்பில்லாத செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். I don't care. Judas could have done all kind of signs and wonders, but when he come to receive the Holy Ghost at the day of Pentecost, he showed his colors. யூதாஸ் எல்லா விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்க கூடும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்தாவியை பெறும் நேரத்தில் அவன் தன் உண்மையான சொரூபத்தை காண்பித்தான். That devil can come right up and impersonate right to the very thing that comes to this word, but he can't take all that word. இந்த வார்த்தைக்கு வரும் வரைக்கும் பிசாசு நேராக வந்து எல்லாவற்றையும் பாவனை செய்ய முடியும். ஆனால் அவனால் அந்த வார்த்தை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள முடியாது. He can bring it all up maybe to one word, like Eve did. The devil did Eve, but he can't cross it all. அவன் ஏவாளுக்கு செய்தது போல ஒரு வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தையும் அவன் கொண்டு வர முடியும். ஆனால் அவனால் எல்லாவற்றையும் அழிக்க முடியாது. Because the whole thing is the body of Christ. See? Word now. ஏனென்றால் முழுவதுமே கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், வார்த்தை. They cannot take the message now. Neither could Jambres and Jambres take Moses' message. அவர்களால் முடியாது. என்னேயும் எம்பிரேயும் மோசேயின் செய்தியை ஏற்றுக்கொள்ளாதது போல இவர்களாலும் இந்த செய்தியை இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது. They could not do it. Their works of impersonation was made known because they could not be able to follow God's word vindicated by His anointed prophet. அவர்களால் அதை செய்ய முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய தீர்க்கதரிசியால் ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அவர்களால் பின்பற்ற முடியாத காரணத்தால் போலியான அவர்களுடைய கிரியைகள் வெளியரங்கமாகின. புரிகின்றதா? They could not follow Israel out. Why? They were denominational Egyptian babies. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடன் வெளியே வர முடியவில்லை. ஏன்? அவர்கள் எகிப்தின் ஸ்தாபன குழந்தைகள். They could not follow that word. If they did, they had to leave Egypt, and now all was good to them, and they couldn't do it. அவர்களால் அந்த வார்த்தையை பின்பற்ற முடியவில்லை. அவர்கள் அப்படி பின்பற்றி இருந்தால் அவர்களும் எகிப்தை விட்டு வெளிவந்திருக்க வேண்டும். நீல நதி
அங்கிருந்த எல்லாமே அவர்களுக்கு நன்றாக இருந்தது. ஆயினும் அவர்களால் அப்படி செய்ய முடியவில்லை. Although they could impersonate the works and do what Moses did, but their folly was made manifest when it come time to leave. Then God really poured out it on them. அவர்கள் வார்த்தையை பாவனை செய்து மோசே செய்ததையே செய்த போதிலும் புறப்படும் சமயம் வந்தபோதோ அவர்களுடைய மதியினம் வெளியானது. அப்பொழுது தேவன் வாதைகளை அவர்கள் மேல் ஊற்றினார். Same now. They might do all kind of false impersonations and things that don't do them, but just magnify the right thing. And any believing child knows that's the truth. இப்பொழுதும் அதே விதமாகவே இருக்கிறது. அவர்கள் எல்லா விதமான போலியான காரியங்களையும் செய்யலாம், ஆனால் அது உண்மையான காரியத்தை மிகைப்படுத்துகிறது என்று வேறொன்றையும் செய்கிறதில்லை. விசுவாசிக்கும் எந்த பிள்ளைக்கும் அது உண்மை என்று தெரியும். Here you see in plain view then the works of their folly, of their impersonation. இங்கு அவர்களுடைய போலியான காரியங்களின் மதியமான கிரியைகளை நீங்கள் வெளிப்படையாக காண்கிறீர்கள். If your works is the true word and vindicated by your faith, it will manifest and as a promise of God in its original written word. நீங்கள் மாத்திரம் உங்களுடைய கிரியைகள் உண்மையான வார்த்தையின் அடிப்படையில் அமைந்திருந்து நீங்கள் அதன் மேல் கொண்டுள்ள உங்களுடைய விசுவாசத்தினால் அதனால் ரூபகாரப்படுத்தப்படுமானால் அது ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, அது எழுதப்பட்ட அதனுடைய அசலான வார்த்தையை வெளிப்படுத்தும். Jesus said, if I do not the works, listen close, if I do not. இயேசு நான் கிரியைகளை செய்யாதிருந்தால், கூர்ந்து கவனியுங்கள், நான் கிரியைகளை செய்யாதிருந்தால். Let me add this to it. That is, if I do not the works the scriptures tell you I will do, then do that in my age when I come, what the Messiah was supposed to do when he comes. அதனோடு நான் இதை சேர்க்கட்டும். அதாவது நான் செய்வேன் என்று வேதவாக்கியங்கள் உரைத்துள்ள கிரியைகளை நான் செய்யாதிருந்தால், மேசியா வரும்போது செய்வார் என்று உரைக்கப்பட்டுள்ள கிரியைகளை என் காலத்தில் நான் வரும்போது செய்யாதிருந்தால். If the things that I do, if God doesn't vindicate that word that he said would happen, if my life doesn't make that word live just exactly what it said it would do. தேவன் நான் செய்கிற காரியங்களை அது சம்பவிக்கும் என்று கூறின அந்த வார்த்தையை ரூபகாரப்படுத்தாமற் போனால், என் ஜீவியம் அது கூறியுள்ளதை செய்வதன் மூலம் அந்த வார்த்தையை பிழைக்க செய்யாமல் போனால். Don't miss this. இதை காண தவறாதீர்கள். Jesus saying, you know what the Messiah is supposed to do. Then if that word that's written and then it don't manifest itself through me, then I am not he. Amen. இயேசு மேசியா என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அப்படியானால் எழுதப்பட்டுள்ள வார்த்தை என் மூலம் வெளிப்படாமல் போனால் நான் அவரல்ல என்றார். ஆமென். Then the day that I speak of is wrong. What John said about me was untrue. அப்படியானால் நான் அந்த நாளை குறித்து பேசிக் கொண்டிருப்பது தவறாகும். யோவான் ஸ்நானகன் என்னை குறித்து சொன்னது உண்மையல்ல. And then if I not that Messiah, if those works that Messiah was supposed to do, he is to be the Lord your God shall raise up a prophet like unto me, and you haven't had a prophet for hundreds of years. அப்படியானால் நான் அந்த மேசியாவாக இராமல் மேசியா செய்ய வேண்டும் என்று உரைக்கப்பட்டுள்ள அந்த கிரியைகளை நான் செய்யாமற் போனால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார் என்று உரைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு தீர்க்கதரிசி இருக்கவில்லை. If them works that I do, that God promised, if they aren't manifested in my present life, then I am not he. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதாக நான் செய்கிற கிரியைகள் அவைகள் தற்பொழுது என் ஜீவியத்தில் வெளிப்படாமல் இருந்தால் நான் அவரல்ல. But if the promised word of this age is vindicated in me, then I am he. And the promise has come to you. ஆனால் இக்காலத்திற்கென வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை என்னில் ரூபகாரப்படுத்தப்படுமானால் அப்பொழுது நானே அவர். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதாய் உங்களிடம் வந்துள்ளது என்றார். Oh my. Don't see how much plainer it could be. If the promise isn't. Oh. என்னே, இது எவ்வளவு தெளிவாக இருக்க முடிகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமற் போனால், Then if the promise of that day is manifested in my ministry, said Jesus, then I am he.
இயேசு இந்நாளுக்கென அளிக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தம் என் ஊழியத்தில் வெளிப்படுத்தப்படுமானால் அப்பொழுது நானே அவர். So if you can't hardly believe who I am, then look at the works as promised for this day. Amen. ஆகையால் நான் யார் என்று உங்களால் விசுவாசிக்க முடியாமற் போனால் அப்பொழுது இந்நாளுக்கென வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள கிரியைகளை பாருங்கள் என்றார். ஆமென். Look at the works as promised. If them works isn't fulfilled, every one of them in me, then don't believe me because I've told you wrong. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள கிரியைகளை பாருங்கள். அந்த கிரியைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்தால், அவைகள் ஒவ்வொன்றும் என்னில் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அப்பொழுது நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் உங்களுக்கு நான் தவறாக கூறியிருக்கிறேன். You can't believe me, just look what the Bible said would happen in this day. If it isn't happening, then it isn't right. என்னை நீங்கள் விசுவாசிக்க முடியாவிட்டாலும் இந்நாளில் என்ன நடக்கும் என்று வேதம் உரைத்துள்ளதை சற்று நோக்கி பாருங்கள். அது நடக்கவில்லை என்றால் அப்பொழுது அது உண்மை அல்ல. If these false things isn't here and all these other things and things are supposed to take place, if it isn't here, then I'm wrong. இந்த பொய்யான காரியங்கள் இங்கு இல்லை என்றால், இந்த மற்றெல்லா காரியங்களும் சம்பவிக்க வேண்டிய காரியங்களும் சம்பவிக்கவில்லை என்றால் அப்பொழுது நான் தவறாயிருக்கிறேன். But if it is, Jesus said, then I'm He. Amen. I am He that was promised to come. ஆனால் அது நடக்குமானால் அப்பொழுது இயேசு நானே அவர் என்றார். ஆமென். வருவதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் நானே என்றார். Oh my, same works that was promised in His day vindicated Him to be that Messiah. Don't you believe that? ஓ என்னே, அவர் காலத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அதே கிரியைகள் அவரை அந்த மேசியா என்று ரூபகாரப்படுத்தின. நீங்கள் அதை விசுவாசிப்பதில்லையா? Well now, brother, if the works of Luke, the 17th chapter and the 30th verse, the promise of Jesus Christ just before His coming, that the world would turn back to Sodom. நல்லது. இப்பொழுது சகோதரனே, லூக்கா 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தமானது, அதாவது அவருடைய வருகைக்கு சற்று முன்பு உலகம் சோதோமின் நிலைக்கு திரும்பும் என்றும், and the messengers would go out and the things would be done just exactly. If that isn't taking place, then don't believe me that I've told you the truth. தூதர்கள் புறப்பட்டு செல்வார்கள் என்றும் சம்பவங்கள் அப்படியே சரியாக நிகழும் என்றும் அவை இப்பொழுது நிகழாமற் போனால் அப்பொழுது நான் உங்களுக்கு சத்தியத்தை உரைத்திருப்பதாக என்னை நம்பாதீர்கள். But if it is taking place, then believe that it's Him. In that day the Son of Man will be revealed. Amen. ஆனால் அது நிகழ்ந்து கொண்டிருக்குமானால் அப்பொழுது அது அவர் என்றும் அந்த நாளில் மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்றும் விசுவாசியுங்கள். ஆமென். The Son of Man will be revealed in a body of flesh, you people, the church, just exactly like it was before the days of Sodom, a called out group away from all of them. Setting out, believing the promise of God. Glory. மனுஷகுமாரன் சபை ஜனங்களாகிய உங்களுக்கு ஒரு மாம்ச சரீரத்தில் வெளிப்படுவார். சோதோமின் நாட்களுக்கு முன்பு அவர் செய்த அதே விதமாக எல்லாரிடத்திலும் இருந்து விலகி தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசித்துக் கொண்டிருந்த அழைக்கப்பட்ட கூட்டத்திற்கு அவர் செய்த அதே விதமாக செய்வார். மகிமை. Then the works that the Holy Spirit is doing today by these visions, never failing, promises, never failing, all the apostolic signs promised to the Bible of Malachi 4 and all the Revelation 10:7, all of that is being fulfilled and proved by scientific every other way. அப்படியானால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் செய்து வரும் கிரியைகள், இந்த தரிசனங்கள் ஒருபோதும் தவறிப்போகாமை வேதத்தில் வாக்களிக்கப்பட்டுள்ள எல்லா அப்போஸ்தலர் அடையாளங்கள், மல்கியா 4 மற்றும் வெளிப்படுத்தல் 10:7 இவை அனைத்தும் நிறைவேறி விஞ்ஞானபூர்வமாகவும் மற்ற எல்லா வகையிலும் நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. And if I haven't told you the truth, these things would not happen. நான் உங்களுக்கு சத்தியத்தை உரைக்காமல் இருந்திருந்தால் இந்த காரியங்கள் நடந்திருக்காது. But if I have told you the truth, they bear record that I've told you the truth. ஆனால் இவை அனைத்தும் நான் உங்களுக்கு சத்தியத்தை உரைத்தேன் என்பதையே சாட்சி பகர்கின்றன. He's still the same yesterday, today, and forever, and the manifestation of His Spirit is catching away a bride. அவர் இன்னமும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
அவருடைய ஆவியின் வெளிப்படுதல் மணவாட்டியை கொண்டு செல்லவிருக்கிறது. Let that faith revelation fall into your heart that this is the hour. Now let us pray. அந்த விசுவாசம் வெளிப்பாடு உங்கள் இருதயத்தில் விழுந்து இதுதான் அந்த வேளை என்பதை உணர்த்துவதாக. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோமாக. Dear God, who was manifested in the flesh in the person of Jesus Christ, that raised up from the dead the third day according to the Scriptures, and ascended on high, and sent the disciples out to disciple all the world, and said, these signs shall follow them that believe. அன்புள்ள தேவனே, இயேசு கிறிஸ்து என்னும் நபராய் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டவரே, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து உன்னதத்திற்கு ஏறினவரே, சீஷர்களை உலகெங்கும் அனுப்பி விசுவாசிக்கிறவர்களால் இந்த அடையாளங்கள் நடக்கும் என்று சொன்னவரே, God, to the Pentecostal church of this day, the restoration of the gifts, may, Lord, those men, maybe some of them present here, some of them here in the tape around the world, may they realize that this is the calling out of the bride, not a Pentecostal message. தேவனே, இந்த நாளில் பெந்தேகோஸ்தே சபைக்கு நீர் வரங்களை திரும்ப அளித்தீர். கர்த்தாவே, அந்த மனிதர்கள், அவர்களில் சிலர் இங்கு இருக்கக்கூடும், வேறு சிலர் உலகின் பல்வேறு பாகங்களில் ஒலிநாடாவை கேட்கக்கூடும். இது பெந்தேகோஸ்தே செய்தி அல்லவென்றும் இது மணவாட்டியை வெளியே அழைத்தல் என்றும் அவர்கள் உணர்வார்களாக. The Pentecostal message was to restore the gifts back in the church. பெந்தேகோஸ்தே செய்தி சபைக்கு வரங்களை திரும்ப அளிக்கும் செய்தியாயிருந்தது. But this is the calling forth of the bride. Another message that was to come just before Sodom was to be burned. ஆனால் இதுவோ சோதோம் எரிந்து போவதற்கு முன்பு மணவாட்டியை அழைக்கும் வேறொரு செய்தியாகும். Let them understand, dear God. Faith, I believe this because it's revealed by your Spirit through the Word of God and has been vindicated and made manifest to the whole world. அன்புள்ள தேவனே, அவர்கள் இதை புரிந்து கொள்வார்களாக. விசுவாசம், நான் இதை விசுவாசிக்கிறேன், ஏனெனில் அது உம்முடைய ஆவியினால் தேவனுடைய வார்த்தைகளூடாக வெளிப்படுத்தப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்டு முழு உலகத்திற்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. Certainly, Lord, in the minority, always your groups are that way. But you said, fear not, little flock. It's your Father's good will to give you the kingdom. கர்த்தாவே, அது இரட்சகமாகவே சிறுபான்மையினராகவே இருக்கும். எப்பொழுதுமே உம்முடைய கூட்டம் அவ்வாறே இருந்து வந்துள்ளது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறீர். So I pray, God, that man will look away from their intellects, will look away from what they might think was right, and look into the Scripture. ஆகவே தேவனே, மனிதர் தங்கள் அறிவிலிருந்து விலகி அவர்கள் எது சரியென்று நினைக்கிறார்களோ அதிலிருந்து விலகி வேத வாக்கியங்களை நோக்கும்படி ஜெபிக்கிறேன். And it was spoken last night, let the people here think like the queen did in the days of the great destruction of Babylon. நேற்று இரவு பேசினது போல பாபிலோனின் பெரிதான அழிவின் நாட்களில் இருந்து ராஜாத்தி செய்தது போன்றே இது உள்ளது. இங்குள்ள இந்த ஜனங்களை சிந்திக்க செய்வீராக. She said, there is a man among you named Daniel, was in your father's kingdom. The Pentecostal father was in his kingdom, and he is a dissolver of all doubts. அவளோ, உம்முடைய தகப்பனின் ராஜ்யத்தில் தானியேல் என்னும் பெயர் கொண்ட ஒருவன் இருக்கிறான் என்று கூறினாள். பெந்தேகோஸ்தே தகப்பனோ தன்னுடைய ராஜ்யத்தில் அவர் எல்லா சந்தேகங்களையும் தெளிவிப்பார். And now, Lord, let the Holy Spirit that was in the Pentecostal kingdom, the kingdom that was Martin Luther's, was John Wesley's, and on through to John Smith and Alexander Campbell and down through the age. இப்பொழுதும் கர்த்தாவே, பெந்தேகோஸ்தே காலத்தில் இருந்த ராஜ்யத்தில், மார்ட்டின் லூத்தரின் காலத்தில் இருந்த ராஜ்யத்தில், ஜான் வெஸ்லி காலத்தில், அப்படியே வழிவழியாக ஜான் ஸ்மித், அலெக்சாண்டர் கேம்பல் போன்றவர்கள் காலங்களில் இருந்த பரிசுத்த ஆவியானவர். He's a dissolver. He dissolved the thoughts and the people in the days of Luther that man, the just, should live by faith. அவரே தெளிவிக்கிறவர். அவர் எல்லா சந்தேகங்களையும்
தெளிவிக்கிறவராயிருக்கிறார். லூத்தரின் காலத்தில் இருந்தவர்கள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதை பெற்றுக் கொண்டனர். The Methodists, he dissolved all the doubts that they should be sanctified. மெத்தோடிஸ்டுகளுக்கு அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று கூறி அவர்களுடைய எல்லா சந்தேகங்களையும் அவர் தெளிவித்தார். And in the days of the Pentecost, they spoke in tongues, give the manifestations of the Spirit by divine healing and so forth. It dissolved all the doubts in the Pentecostal's heart. பெந்தேகோஸ்தேக்காரரின் காலத்தில் அவர்கள் அந்நிய பாஷைகள் பேசினர், தெய்வீக சுகமளித்தல் போன்றவைகளினால் ஆவியானவர் தம்மை வெளிப்படுத்தினார். அது பெந்தேகோஸ்தேக்காரரின் இருதயத்தில் இருந்த எல்லா சந்தேகங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்தினது. But oh God, they denominated. They went right back out to take man's ideas. ஆனால் ஓ தேவனே, அவர்கள் எல்லோரும் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டனர். அவர்கள் மனிதனின் கருத்துக்களுக்கு திரும்பி சென்று விட்டனர். Therefore, now when the bride is being called, as you promised to hear the scriptures, reading it before the world night after night, and we watch it with our eyes. God, may it dissolve all the doubts of the people's heart. ஆகையால் இப்பொழுது நீர் இங்கே வேதத்தில் வாக்களித்துள்ளபடி மணவாட்டி அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அது உலகம் பூராவும் செய்தித்தாள்களில் வாசிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அதை ஒவ்வொரு இரவும் தொடர்ச்சியாக நாங்கள் எங்கள் கண்களால் காண்கிறோம். தேவனே, இது ஜனங்களின் இருதயங்களில் உள்ள சந்தேகங்கள் அனைத்தையும் தெளிவிக்கிறது. May they flee quickly to the open sun to be ripened, to be taken into the garner, and not be left in the stalk to be burned. But may they go to the garner tonight. In Jesus Christ's name, amen. அவர்கள் பிரகாசிக்கும் சூரியனிடம் சீக்கிரமாய் ஓடி அங்கே முதிர்வடைந்து களஞ்சியத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்களாக. அவர்கள் சுட்டரிக்கப்படும் தண்டிலேயே விடப்படாமல் இருப்பார்களாக. ஆனால் அவர்கள் இன்றிரவே களஞ்சியத்திற்கு செல்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். Thank you for your attention. Let God deal with your heart. உங்களுடைய கவனத்திற்காக உங்களுக்கு நன்றி. தேவன் உங்களுடைய இருதயங்களோடு இடைபடுவாராக. We got prayer.